ஹாய் வெல்கம் டு MK Tiny Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா இங்க உள்ள மேகி, அதாவது நம்ம உள்ள மேகி செய்வோம்ல, அது இங்க எப்படி செய்யறாங்க, அது நேம் என்ன, அந்த அந்த மேகிக்கு ஒரு நேம் இருக்கு. ஸோ அது என்ன, அது அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க இந்த ஊரில் நம்ம ஊரில் மேகின்னு சொல்லணும்ல, இங்கே வந்து இண்டோமின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேட் பார்த்திங்க அப்படின்னா 11 CD, நம்ம ஊரில் வந்து இது 93 ரூபா. இப்போ இந்த இண்டோமி எப்படி செய்யலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னது அப்படின்னா, என்ன 2 எக் வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் ஒரு ஹாஃப் கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். மெயின் கேரக்டர் என்னது, நம்ம வந்து ஒரு இண்டோமி. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அந்த மேகியை வந்து உள்ளே வந்து மேகி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆகும். இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த நூடுல்ஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறோம். வேகந்தோனதுக்கப்புறம் இது வந்துகிட்டே இருக்கட்டும். உள்ளே வந்து இந்த மாதிரி சீசனிங் 2 எண்ணெய் இருக்கும். ஸோ இன்னொரு கடாயில் அடுப்பை வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், அந்த ஆயிலை பிச்சு இப்போ நம்ம வந்து போட்டுருவோம். அந்த ஆயில் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அந்த கேரட்டை உள்ளே போட்டுடணும். அது லைட்டாக நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா சாட்டேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வதக்கணும்ல, வதக்கினதுக்கப்புறம் ஆனியன் போடணும். ஹாஃப் ஆனியன் அது நல்லா போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கையும் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் பொடி இருந்துச்சு, அந்த பொடியும் நம்ம போட்டோம். 2 பொடி இன்னொன்று சில்லி பவுடர் வந்து தனியாக உண்டு. அதையும் அந்த ஒரு பாக்கெட்டில் 2 செக்ஷன் இருக்கும். ஸோ 2 செக்ஷன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அந்த வச்சுனோம்ல, அதை நல்லா வடிகட்டிட்டு அதையும் போட்டுட்டு அந்த நூல்ஸ் இந்த இன்னொரு பாத்திரத்தில் நல்லா பண்ணி நல்லா நம்ம பீட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா கிளறணும். அந்த எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பீட் பண்ணோம் அப்படின்னா ரெடி. இதுதாங்க இங்கே உள்ள நூடுல்ஸ். இவ்வளோ ஈஸியாக இருக்கா, இதுதான் இவங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், என் பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.